வணக்கம், வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜிடிவி. நான் ஹீலர் அண்ட் அஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மருத்துவம், ஜோதிடம், பரிகார கோயில்கள் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். என்னோட முந்தின பதிவில் திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு பாகம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. இந்த ஃபஸ்ட்டு பாகத்தில் ஒரு ஆண் ஜாதத்தில் சுக்கிரன் ராகு இருந்தால் அந்த ஆணை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். உங்கள் பெண்ணுக்கு ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாய் ராகு கேது இருந்தால் அந்த பெண்ணை உங்கள் ஆண் மகனுக்கு செலக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த குறிப்பு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ஆண் ஜாதகத்தை உங்கள் பெண்ணுக்கு சூஸ் பண்ணாதீங்க. அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த பெண் ஜாதகத்தை உங்கள் ஆண் மகனுக்கு சூஸ் பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, இவங்க பிரியறதே கிடையாது, கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்கிறாங்க. ஒரு லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓயாத சண்டையாகவே இருக்குது. ஒரு 35 வயசு 40 வயசு ஆனதுக்கப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிறதே இல்லைங்க. மகன் மூலியமாக மகள் மூலியமாக தான் பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் இருந்தாலோ, ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலோ அந்த ஆட்களை நீங்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ சூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ஆண் ஜாதகத்தை உங்கள் பெண்ணுக்கு சூஸ் பண்ணாதீங்க. அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த பெண்ணை உங்கள் ஆண் மகனுக்கு சூஸ் பண்ணாதீங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, புருஷன் சொல்கிறத பொண்டாட்டி மதிக்கிறதே இல்லை, பொண்டாட்டி சொல்கிறத புருஷன் மதிக்கிறதே இல்லை. இதை போல் ஒரு விஷயம் லைஃப் லாங்காக நடக்குதுங்க. ஸோ இந்த விஷயங்களை கவனிச்சுட்டே வாங்க. லாஸ்ட்டாக சொல்கிற விஷயம், முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் சொல்லப்பட்ட விஷயத்த நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, பொருத்தத்துக்கு வந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு நீங்களே பார்க்க முடியும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகி தான் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் 3வது வீடு, 3வது பாவகம் அப்படிங்கிறது வீரியத்தை சொல்லக்கூடியது. என்ன வீரியம் அப்படின்னா, அந்த ஆண் மகனுக்கு விந்தணுக்கள் வீரியமாக இருக்குதா இல்லையான்னு சொல்லக்கூடியது 3வது பாவகம். ஒரு பெண் ஜாதகத்தில் 8வது பாவகம் அல்லது 8வது வீடு. இந்த 8வது வீடு இந்த கருமுட்டை உற்பத்தி, நல்ல ரொம்ப தெளிவான சக்தி வாய்ந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது 8வது வீடு. ஸோ பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு ஆணுக்கு 3வது வீடு திருமண காலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு 8வது வீடு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு அப்படிங்கிறது வீரியம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில குறிப்பிட்ட ஆண்டுகளில் சில குறிப்பிட்ட சமயத்தில் நல்ல வீரியமாக இருக்கும். அதே போல் ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை உற்பத்தி, அந்த குவாலிட்டி ஆஃப் எக் எப்போதுமே வீரியமாக இருக்காது. சில காலங்களில் நல்ல வீரியமாக இருக்கும். இப்படி வீரியமுள்ள காலங்கள், ஒரு ஆணுக்கு 3வது பாவகம், ஒரு பெண்ணுக்கு 8வது பாவகம். இந்த வீரியம் உள்ள காலத்தில் அவங்கள ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா மேரேஜ் முடிஞ்சோடனே குழந்தை பிறந்துடுது. ஸோ அவங்க ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நோக்கி ஓட தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிறப்ப லைஃப் அப்படியே ஓடிடுது. குழந்தைக்காவது லைஃப் அப்படியே ஓடிடுது. ஸோ நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம, ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது ராகு இருக்கான்னு பார்த்து அதை தவிர்த்துருங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துருங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் அதை தவிர்க்கலாம். ஒரு பெண் ஜாதகத்தில் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் அதை தவிர்க்கலாம். ஒரு ஆண் ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகத்தை தவிர்க்கலாம். ஒரு பெண் ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகத்தை தவிர்க்கலாம். ப்ளஸ் 3வது பாவகம் ஒரு ஆணுக்கு வலுவானதா வீரியமானதா இருக்கா, 8வது பாவகம் ஒரு பெண்ணுக்கு வலுவானதா வீரியமாக இருக்கா, இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த 10 பொருத்தம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி திருமண வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் கொண்டு போய் பொருத்தம் பார்க்கும் பொழுது இதையும் சேர்த்து பாருங்கள். உங்களுடைய மகனுடைய மகளுடைய திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.